வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, யமகண்டம் என்பது தீய செயல்களுக்கு அல்லது சுப செயல்களை இந்த யமகண்ட காலத்தில் செய்ய மாட்டோம் என்பது உங்களுக்கு பரவலாக தெரிந்த விஷயம்தான். இந்த யமகண்டத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள் செய்யாதது ஏன்? இந்த யமகண்டம் என்பது யார்? இது அசுபத்தை மட்டும்தான் தருமா? சுபத்தை தராதா? இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்தான் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த யமகண்டம் என்பது அசுப வேளைகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று. சுருக்கமாக அதைத்தான் சொல்வார்கள், சுபகாரியத்துக்கு உகந்தது அல்ல என்று இதை சுலபமாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் இந்த அசுபத்தை செய்யக்கூடியதே எந்தெந்த அசுப காரியத்திற்கு இந்த யமகண்டம் பயன்படுகிறது, அதேபோல் சுப காரியத்திற்கு இந்த யமகண்டம் உதவி புரியுமா என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் மற்றும் உற்றார் சொந்த பந்தங்கள், அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இறை தொண்டுகள், ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களிலும் நாம் ஈடுபட்டு செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள், இந்த புண்ணியங்கள் அத்துணையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக இணைந்ததால் நீங்களும் நம் குடும்பத்தினர் என்று பாவிக்கப்படுகிறீர்கள். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புண்ணியங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் சேரும். இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் உறவுகளே. அதனால்தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அவர்களுக்கும் புண்ணியம் போய் சேர்வது நல்லது தானே. இந்த காலத்தில் பாவத்தை சம்பாதிப்பது மிகவும் எளிது. நிறைய பேர் நம்மை அறியாமலே பாவத்தை சம்பாதித்து கொண்டுதான் இருக்கிறோம். அது புண்ணியமாக மாறுவதற்கு ஒரு சிறப்பான வழியை கௌரி ஆன்மீக சேனல் உங்களுக்கு கொடுக்கிறது. அதை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாமே. எனவே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த யமகண்டம் என்பது தீய செயல்களை செய்யக்கூடிய நிகழ்வு, சுப காரியத்தை செய்யக்கூடாத ஒரு நிகழ்வு என்பதை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த யமகண்டம் உண்மையில் யார் என்று பார்த்தோம் என்றால், குரு பகவானின் துணைக்கோள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. குரு பகவானின் துணைக்கோள் என்று சொல்கிறது. அதேபோல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானின் மகன், புதல்வன் என்றும் இந்த யமகண்டனை அழைக்கின்றார்கள். இந்த யமகண்டம் என்பது அசுப செயலுக்கு உகந்தது. ஒரு சுபகாரியத்தை யமகண்ட வேளையில் செய்துவிட்டால் அது முழுமையாக பலனளிக்காமல் பாதியில் நின்றுவிடும், அல்லது பிரச்சனைக்குள்ளாகும், அல்லது பெரும் ஆபத்துக்களில் போய் முடியக்கூடிய வழிவகை செய்துவிடும் இந்த யமகண்டம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதை பலரும் நம்பும்படியாகவும் அது இருக்கிறது என்று
சிலரும் பலரும் நம்புகிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தமட்டிலும் இந்த யமகண்டம் என்பது உண்மையிலேயே அசுப செயலா? அதாவது இது கிரகமா என்று கேட்டீர்கள் என்றால், கிரக அந்தஸ்து கிடையாது. துணைக்கோள் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். யமகண்டம் குரு பகவானின் பையன், மகன் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யமகண்டம் நால்வர் காலங்களில் ஒருவராக இவர் வருகிறார். நால்வர் காலங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு காலம், யமகண்டம், காலம், அர்த்தப்பிரகரணன் மற்றும் குளிகை என்று 5 நிலைப்பாடு இருக்கிறது. அதில் 4ல் இவர் ஒருவர், மொத்தத்தில் 5ல் இவர் ஒருவர். இந்த யமகண்டம் என்பவர் குரு பகவானின் மகன், குரு பகவானின் துணைக்கோள். இதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இவர் செய்வது தீமை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர் நடத்தும் வேலையில் சுப நிகழ்வுகளை செய்யக்கூடாது. அதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவர் எந்த வேலையில் பரிணமிக்கிறார், எந்த வேலையை இவர் ஆட்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று அந்த கால நேரத்தை தெரிந்தால்தான் அந்த நேரத்தில் நீங்கள் சுப நிகழ்வுகளை செய்யாமல், புதிய முயற்சிகளை எடுக்காமல், நல்ல செயல்பாட்டுகளை துவங்காமல் இருக்கலாம். அப்போ இவர் செய்யக்கூடிய கால வேலை நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? அதை உங்களுக்கு நான் தனியாக அட்டவணை போட்டு உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது உதாரணத்திற்காக வியாழக்கிழமை அன்று 6 to 7:30 1:30 மணி நேரம் வேளையில் இந்த யமகண்ட வேலை நடைபெறும். இது அப்படியே உங்களுக்கு மாறி மாறி 1:30 மணி நேரம் வியாபித்து கொண்டு இருக்கும். நான் சொன்னது போல உங்களுக்கு அட்டவணைப்படுத்தி நான் கொடுக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த யமகண்ட வேலை வரும் வேளையில் சுப நிகழ்வுகளை நீங்கள் தவிர்த்து விடலாம். இதில் சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய விஷயமும் இருக்கிறது. எந்த சுப நிகழ்வுகளை யமகண்டத்தில் செய்யலாம்? நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நமது பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் யமகண்டம் நல்ல வேலையும் செய்யும் என்பதை. சரி, யமகண்டம் கெட்ட வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைப்பாடு எது என்று பார்த்தீர்கள் என்றால், மொத்தத்தில் யமகண்டம் என்பது ஒரு பொருளை நீங்கள் யமகண்ட வேளையில் வாங்கி வைத்து விட்டீர்கள் என்றால், அந்த பொருள் எப்பொழுதும் உங்களை விட்டு போய் சேரவே சேராது. இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பொருள் நீங்கள் வாங்கி அதை எடுத்து பத்திரப்படுத்தி, யாருக்கும் தெரியாமல் பத்திரப்படுத்தி வைத்தீர்கள் என்றால், அந்த பொருள் எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு அமைந்தாலும், அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் அதை எடுத்து செலவு செய்யவோ அல்லது விரயம் பண்ணவோ அல்லது உங்களுக்கு உதவுவதற்கோ அது வெளியே வராது. அது இருந்தது தான். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த யமகண்ட காலவேளை. இதனால்தான் சவத்தை எடுத்து அடக்கம் செய்யும் பொழுது யமகண்ட வேளையில் அடக்கத்தை செய்வார்கள். இந்த யமகண்ட வேளையை நடக்கும் பொழுது சவத்தை எடுத்து அடக்கம் செய்தால் அந்த ஆன்மா அந்த சவத்தின் அருகிலேயே இருக்கும். டைரக்டாக இறைவனடி போய் சேர்ந்துவிடும். அல்லது நிராசையோடு இருந்த ஆன்மாவாக இருந்தால் அந்த கல்லறையை சுற்றியே அந்த ஆன்மா பறந்து கொண்டு இருக்கும். அது வெளியே வராது. ஏனென்றால் அந்த யமகண்ட வேளையில் நாம் அதை மறைத்து வைத்ததனால், புதைத்து வைத்ததனால் அது வெளியே போகாது. இதுதான் யமகண்டத்தின் வேலை. ஒரு பொருளை யமகண்ட வேளையில் மறைத்து வைத்து விட்டால், புதைத்து வைத்து விட்டால் அது
எப்பொழுதும் அதை விட்டு வெளியே வராது. அது அப்படியே தான் இருக்கும். இது சுப நிகழ்வு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள். அதைத்தான் நாம் முன் பதிவிலேயே சொல்லியிருந்தோம். நீங்கள் ஆபரணங்கள் வாங்கும் பொழுது வெள்ளி, வைரம், தங்கம் இப்படி ஆபரணங்கள் வாங்கும் பொழுது அதை வாங்கி வந்து நீங்கள் பெட்டகத்தில் பணப்பெட்டியில் பெட்டகத்தில் நீங்கள் மறைத்து வைத்து பூட்டிவிட்டு நீங்கள் வைத்துவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் அது வெளியே போகவே போகாது. எனவேதான் இந்த இந்த பெரும்பான்மையான நிறுவனங்கள், நகைகள், ஜுவல்கள் இவர்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அந்த நகைகளை இந்த யமகண்ட வேளையில் தான் அவர்கள் பத்திரப்படுத்தி வைப்பார்கள். எனவேதான் வாங்கினால் கூட அந்த நகை திரும்ப அவர்களிடத்திலே மீண்டும் போய் சேருகிறது. நிறைய பேர்கள் சொல்வார்கள், வாங்கினேன் மீண்டும் செலவுக்கு கொண்டு போய் வைக்கிறேன். இந்த நகைக்கும் எனக்கும் ராசி இல்லை போல, இந்த இதுக்கும் எனக்கும் ராசி இல்லை போல, இதை போடவே முடியவில்லை, இதை வைத்திருக்கவே முடியவில்லை, அங்குதான் போகிறது என்றும் சொல்லியிருப்பார்கள் பலர். நீங்களும் அதை கேட்டிருக்கலாம். இந்த நிலைப்பாடு இருப்பதெல்லாம் இந்த யமகண்ட வேளையில் போய் அவர்கள் அந்த பெட்டகத்தில் வைப்பதனால் அது போனாலும் திரும்ப அங்கே வந்துவிடும். இதையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இவ்வளோ பெரிய சூட்சமம் இந்த யமகண்ட வேளையில் உள்ளது. யமகண்டம் தருகிறார். இந்த பதிவின் வழியாக யமகண்டம் என்பது உங்களுக்கு தீய கோளா அல்லது சுப கோளா? தீயது என்றால் எதற்கு பயன்படுகிறது? நல்லது என்றால் எதற்கு பயன்படுகிறது? யமகண்டத்தை எப்படி நீங்கள் சாதுரியமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். நீங்களும் கேட்டு தெளிவு பெறுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை கேட்டீர்கள் என்றால்தான் தெளிவாக புரியும். இதை நீங்கள் கேட்டு நீங்களும் இதுபோல் நல்ல செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் இதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை கேட்டு தெரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளே. ஒரு சிறப்பான பதிவை இன்று சொன்னோம் என்ற மகிழ்ச்சியில் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.